ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இப்போ ஒரு வீடியோவில் நம்ம ஒரு புதுசான ஒரு விஷயம் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் சினாரியோவில் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே எஃப்ஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக போய்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி நவம்பர் மாதம் ஜாஸ்தியாகவும் இருக்குது. டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயுமே வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 கோடிக்கு மேலே நம்ம எஃப்ஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பேண்டமிக்காண்டி, கொரோனா வைரஸ் பேண்டமிக்காக வேண்டி நமக்கு இப்போது 2020 ஜான்வரி மந்த்லேருந்து அப்படி டைவ் அடித்த மாதிரி கீழே விழுந்து அப்புறமேட்டு நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டேஜில் இருந்து பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி போயிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் ரெக்கவரி மாதிரி தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம கையில் வந்து இப்போ ஏர்னிங்ஸே கம்மியாக வருது. நம்ம இருக்கிற பணத்தை வந்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து இன்கமிங் டேஸ்க்கு நம்ம எப்படி எல்லாமே டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் நிறைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே அவுட் தான் மார்க்கெட்டாகவே தான் இருக்கிறாங்க. இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை என்ட்ரி ஆகலை. அதில் முக்கியமான விஷயம், பெரிய பெரிய லெஜெண்டாக இருந்தவங்களே இன்னும் வந்து இந்த மாதிரியான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் கூட இப்போ எஃப்ஐஸ் எல்லாமே உள்ளுக்க வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு சில கம்பெனிஸ்லாம் இனிமேல் தேருமா தேராதா, இன்னும் அவ்வளோதான் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும், இனிமேல் அதெல்லாம் ரெக்கவரி ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஸோ இதே வந்து 2018, 17 வாங்கி வச்சுருந்தவங்க அந்த ஸ்டாக்கோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிக்கிற முடியாத வேல்யூவுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கும். அவங்களோட ஹோல்டிங் பேஜே ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனான ஒரு இந்த கண்டிஷனில் இருக்கும்போது எதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணணும், எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லேயே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. நிறைய கிளைண்ட்ஸுமே என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, நம்ம அப்போல்லாம் வாங்கினோமே இந்த ஸ்டாக்ஸோட லெவல் இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது தேருமா தேராதா அப்படிலாம் இருப்பாங்க. ஓகே சார், நம்ம ரெக்கவரி ஆகும்போது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லேயே நானே நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எஃப்ஐஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வேல்யூவே சொல்ல முடியாமல் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ அவங்களோட பாட்டமில் இருந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிஜி பவர் இப்படி நிறைய ஸ்டாக்ஸ் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் உங்களோட ஹோல்டிங்ஸில் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன் ஃபியூச்சர்லேயும் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகிறவங்க, குறைஞ்ச விலையில் ஒரு ஸ்டாக்ஸ் நான் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இப்போ இருக்க பேண்டமிக் பீரியடில் ஒரு 5,000 10,000 நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு மார்க்கெட்னா என்ன அப்படின்ற கற்றுக்கிறதுக்காண்டி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃப்ஐஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பாட்டம்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது. இன்னும் இன் ஃபியூச்சரில் இது ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து சிஜி பவர் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 30 அப்போ ₹8.69 அப்போ இருந்தது. இன்றைக்கி வந்து ₹49.95 ஏறி இருக்குது. ஸோ ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months கேப் 5 months கேப்பில் உங்களுக்கு போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த ரேட்டில் வாங்கக்கூடாது. மார்க்கெட் ஏதாச்சும் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா, கொஞ்சம் சார்ட் பார்த்துட்டு ஒரு டவுன் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். தென் சுபக்ஸ்ன்ற கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஜூன் 30 அப்போ அதுவும் ₹8.47. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ₹30.55 இருக்குது. தென் வந்து விகாஸ் மல்டி கார்ப், இதெல்லாம் வந்து வெரி வெரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிற முடியும். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹7.69 இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஜூன் 30 ₹5.04 இருந்தது. இன்றைக்கி ₹7.69 தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மெல்லமாக தான் போயிட்டே இருக்குது. ஸோ தென் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 55 பிலோ வந்து ₹1 கீழே இருந்தது. இன்றைக்கி ₹2 கிட்ட வரைக்கும் நமக்கு ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். தென் பிடிசி இந்தியா ஃபினான்சியல் சர்வீசஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ₹12.57 இருந்து இன்றைக்கி ₹18.80 நமக்கு போயிட்டு இருக்குது. தென் வந்து உஷா
உஷா மார்டின் வந்து ₹19.56 இருந்தது. இன்னைக்கு ₹26.10 இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூமெண்ட்டில் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு, இந்த பேங்க்கு வந்து ₹18.13 இருந்தது. இன்னைக்கு ₹23.60 இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் தான். ஸோ நல்ல ஒரு லாங் டேர்முக்கு இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் சச் லைக் கால்ஸ், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. யாருமே இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் கான்சன்ட்ரேஷனே ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவல் ஆகி கொஞ்சம் ஒரு சின்ன க்ரோத்தில் போயிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் ஃப்யூச்சரில் இது மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸாகவே கூட நீங்கள் ஆகலாம். ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எரோஸ் இன்டர்நேஷ்னல் மீடியா, அது வந்து ஜூன் 30 அப்போ ₹18.10 இருக்குது. இன்றைக்கி ₹23 சம்திங்கில் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு. ஸோ இப்போயே பார்த்தோம்னா ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செலக்டிவாக நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ்னால் ஏதோ கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே தெரியாமல் நமக்கு போகிறதுக்கு நம்மளுக்கே டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நமக்கே ஒரு செலக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸில் எப்படி என்ட்ரி ஆகிறது, பென்னி ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களே நம்ம அதில் என்ட்ரி ஆனோம்னா நமக்கு சேஃபர் சைடாக அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் கொஞ்சம் என்ட்ரி ஆகிக்கலாம். பட் இதில் நீங்கள் இன்ட்ராடே பண்ண முடியாது, ப்யூர் டெலிவரியில் தான் நீங்கள் பண்ணிக்கிற முடியும். ஸோ ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க்கு, கெயின் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் கெயின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.